ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோட். காலை வணக்கம் டு ஆல். ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஸோ இன்றைக்கி இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பரான ஒரு வருஷமாக அமையிறதுக்கு வாழ்த்துக்கள். எனக்கும் நீங்கள் மறக்காம வந்து வாழ்த்து தெரிவிங்க. ஸோ இந்த வருஷத்தோட முதல் ஓட்டிங் அனாலிசிஸ். ஸோ மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு வேணும். உங்களோட ஆதரவு இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி சூப்பரான 13வது வாரத்தோட 4வது நாள் காலை வேலை ஓட்டு நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் கண்டிப்பாக கலவரமாக மாறி இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 டாஸ்க் முடிஞ்சிருக்கு. 5 டாஸ்க் முடிவில் வந்து சபரி தான் டாப்பில் இருக்காங்க. அடுத்தது விஜய் பார்வதி இருக்காங்க. இன்றைக்கி 6வது டாஸ்க்குமே முடிஞ்சு போச்சு. அதில் வந்துட்டு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரி வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் வந்து பார்வதி இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் வந்து கமருதீன் இருக்காங்க. 4th பிளேஸில் வந்துட்டு கானாவனை தந்துருக்காங்க. 31 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ சம்திங் ராங் இல்லை, சம்திங் ஏதோ ஒரு நடந்திருக்கு. இந்த டிக்கெட்டு ஃபைனலில் 6வது டாஸ்க்கை வந்துட்டு கானாவனை தான் வின் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட்டை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அவங்க பாயிண்ட்லேருந்து பாதியை பிடுங்கிறது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுல, அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குமோ அப்புறமா தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. சாண்ட்ரெல்லாம் அதுக்கு அடுத்தபடியாக வராங்க. அதுக்கு அடுத்தது அரோரா வராங்க. விக்ரம்லாம் கீழே போயிட்டார் போல இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு போகிற போக்க பார்த்தா டிக்கெட்டு ஃபைனலில் வந்து சபரி தான் அடிப்பாருன்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் கமருதீன் அண்ட் விஜய் பார்வதி அவங்களுக்குள்ள நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காமெடி கலந்த ஒரு விஷயம். அப்படியே அவங்க வந்துட்டு அந்த இதை அடிக்கிறது, அதுக்கப்புறமா அந்த பந்தத்துக்கு போடுறது, அதுக்கப்புறம் அந்த பவுடர் தூக்கி போடுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணி நிறைய பேருக்கு ஒரு பக்கம் காண்டாக, ஒரு பக்கம் வந்துட்டு எப்படியோ 2 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் போச்சு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த பொண்ணு திரும்பவும் திருந்தாதோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க 2 பேரும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 90% திரும்பவும் ராசி ஆகிட்டாங்க. இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கானாவனத்து இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து 1,53,357 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 27.53. ஸோ கானாவனத்து தரமான ஒரு போட்டியாளர், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் என்ன ஒன்று, அவருக்கு நேரம் சரியில்லை. பாவம் எதுலேயுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. ஏதாவது ஒரு தவறு செஞ்சு அந்த போட்டியிலேருந்து பிக் பாஸ் வந்து வெளியேற்றிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி நடக்க போகிற டாஸ்கில் தான் அடித்து தும்சம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து திவ்யாவை கரெக்டாக அந்த பாகுபாடு இல்லாமல் விஜய் பார்வதி அடித்தார், திவ்யாவும் அந்த பாலை வச்சு அடித்தார். மற்றவங்க யாருமே அதை பண்ணலை. அது உண்மையிலே சூப்பரான ஒரு குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஓட்டு தாறுமாறாக வந்துட்டுருக்கு. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்துனா 1,13,511 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.38. திவ்யா ரொம்ப கஷ்டங்க. ஐயோ எப்படி தான் வந்துட்டு அவங்க வீட்டிலலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அதாவது நேற்று வந்து திடீர்னு வந்துட்டு விஜய் பார்வதிக்கிட்ட நல்லா பேச ஆரம்பித்தாங்க. நானே நினச்சேன், என்னடா இது ஒன்றும் புரியலையே, இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது இவங்க அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தேன். அட்வான்டேஜ் ஓவராக ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு எந்நேரமும் விஜய் பார்வதி கலாய்க்கிறதே ஒரு பொருளாக வச்சுட்டு இருக்காங்க. நைட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க விஜய் பார்வதி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு விஷயத்தில் ஒரு விஷயம் பண்ணாங்க. ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. அதை வந்து அவங்களே சொல்லி ஃபீல் பண்ணாங்க. இந்த சாப்பிட்டேன்னா கிளம்பு, இந்த முழுங்குறது இப்படிலாம் பேசாதா அப்படின்ட்டு. உன்ன மாதிரி ஆட்கள்லாம் அப்படி தான் பேசணும், சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி. அது என்ன சொல்கிறது, அப்புறம் குட்டிச்சாத்தா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அது ஏன் தொடர்ந்து பண்ணுறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க் ஒன்று நடக்குது, டிக்கெட்டு ஃபுல்லாக 5வது டாஸ்க்கு அடிக்க வராங்க. மூஞ்சில் மட்டும் அடிக்காதீங்கன்றாங்க. மூஞ்சை மூடிக்குங்க அப்படின்னா, மூஞ்சை நான் மூட மாட்டேன், நீங்கள் மூஞ்சில் அடிக்கக்கூடாது இப்படி வந்து பேசுனா அவங்க யார் வருவாங்க? யாருமே கிட்ட நெருங்கக்கூட இல்லை. அதே மாதிரி இவங்க போய் பேசினாலும் எல்லாரும் பயப்படுறாங்க. அதனாலே வந்து விஜய் பார்வதிக்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்ருக்காங்க. விஜய் பார்வதி பேசாமல் இருந்தாவே இவங்களோட கேம் முடிஞ்சிடும். பட் அவங்களும் வந்து அதை புரியாமல் இருக்காங்க. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்துனா 62,766 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.27. ஸோ விஜய் பார்வதி கண்டிப்பாக ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லாத்துலேயும் கிளவராக இருக்கிறவங்களால இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஏன் தேவையில்லாமல் இப்போ திரும்ப மாட்டிக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் ஒன்று தான். அவங்களுக்கு காதல் இருக்கிறது தவறு கிடையாது. ஆனால் அந்த காதலை வச்சு வந்துட்டு கேமில் வந்துட்டு அவங்களுக்கு வர பிரச்சனைகள் போய் வெளியே போய் பார்த்துக்குங்க. இப்போ கமருதீன் வந்துட்டு விஜய் பார்வதிக்கிட்ட கரெக்டாக பேசுகிறாரா கேட்டிங்கன்னா நல்லா பேசுகிறாரு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் முடிஞ்சோடனே விஜய் பார்வதி அந்த பாலத்துக்கு அடித்தாங்க, வாங்கிக்கிட்டார். இது அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி நடக்கிற போட்டியில் வந்துட்டு சும்மா அப்படி தட்டினோடனே பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அங்கே இருக்க டப்பாவை போட்டு அடிக்கிறாரு, காலால் எட்டு உதைக்கிறாரு. ஸோ நேற்று வந்து திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட வந்துட்டு அவரே வந்து குட் ஜாப்ன்றாரு. இதெல்லாம் அவங்க மைண்டுக்குள்ள என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு வேளை அவன் திருந்திட்டானோ நம்மளுக்காக வரணுன்ற மாதிரி தோண ஆரம்பிக்கிறது. நடுவில் வந்து திரும்ப வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பாவமாக இருக்குது. காதலுக்கு கண்ணு இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு காதலுக்கு கண்ணில் ஓகே, காதலை கேமில் கொண்டு வந்தால் இவங்களே இல்லைன்றது தான் இப்போ ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு.
என்ன நடக்குமோ தெரியல. இதில் ஒரு குரூப் வேறு வந்துட்டு விஜய் படத்துக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா? கொடுத்துட்டு தான் மறுவாள் எதுக்கு கொடுக்கணும் முதல்ல? நியாயம் தர வேண்டாமா? இதில் வேறு இன்னொரு குரூப்பு இன்றைக்கி நைட்டே வந்து விஜய் படம் வெளியே அமிச்சிட்டாங்களா காலையிலேருந்து. அதை வேறு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டு அண்ணே அவங்கள வெளியே அமிச்சிட்டாங்களாமே அம்மா அதெல்லாம் பொய்மான்றேன். 4வது பேசுகிறதுனா நம்மளுடைய கமருதீன் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 53,043 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.52. உண்மையிலேயே வந்துட்டு விஜய் படத்துக்கிட்ட அவர் மனசார மன்னிப்பு கேட்டு தான் அவர் பேசுகிறாரு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 80-90 நாள் கிட்ட ஆகப்போகுது. அவரோட விஷயங்கள் மோட்டிவ் எல்லாமே வந்துட்டு கேம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பயமுறுத்தி வச்சுட்டாங்க. எப்படியும் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு கேட்க போகிறாங்க, அந்த இடத்துல எதுவுமே வந்துட்டு பேசுகிறாத, டிஃபெண்ட் பண்ணாத, கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து எப்படி டேக்கிள் பண்ணினா இந்த கேமரா முன்னாடி மன்னிப்பு அவர் கேட்டார். அதுலேயும் வந்துட்டு அவரோட தப்பை நியாயப்படுத்த தான் பார்த்தாரே தவிர விஜய் படத்துக்கிட்ட நான் பண்ணது தவறுன்னு ஒத்துக்கவே இல்லை. அதனால தான் ஜாக்லின் கூட வந்து கமருதீனுக்கு ஆப்போசிட்டாக பேசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதை வந்து எப்படி மடக்கலாம் அப்படின்னா விஜய் படத்தை நம்ம வந்துட்டு போய் சாரி கேட்குற மாதிரி ஒரு இது பண்ணுறோன்னா இது ஒன்றுமே இல்லாத போயிடும். ஸோ அந்த விஷயத்த பண்ணுறாரு. அது உண்மையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள். அடுத்தது 5வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 43,361 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.72 ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 6ல் வந்துட்டு ஸ்பாய்லர்னு ஒரு 3 பேர் எடுத்திருக்காங்க. அதில் இவங்களோட பேர் இருக்குது. இந்த டாஸ்க்கு 6 வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்பாயில் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க டாஸ்க்கு மட்டுமா ஸ்பாயில் பண்ணுவாங்க, அவங்க கேமையும் ஸ்பாயில் பண்ணுவாங்க, விட்டால் அடுத்தவங்க வாழ்க்கையோட ஸ்பாயில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு விஜய் படத்தோட கேமில் அவ்வளோ விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அரோரா. அது மட்டும் இல்லாமல் அரோரா பார்த்தீங்கன்னா நேற்றே சொல்லிட்டாங்க, கணக்கு பண்ணுறாங்க அந்த போர்டை பார்த்து கானவனத்தை அவ்வளோதான் காலின்றாங்க. ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க நம்ம பிக் பாஸ் டீமு. 6வது பிளேஸ் பார்த்தா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 37,587 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.75. ஸோ சபரி சூப்பரான மாசான ஒரு சம்பவத்தை இப்போ பண்ணியிருக்காரு. இவர் தான் இப்போதைக்கு டாப்பில் இருக்கார். ஆனால் நேற்று ரொம்ப அடிங்க ஒரு இதுக்காக வந்துட்டு அவர் வாங்கின அடியெலாம் வந்து ரொம்ப கொடுமையாக இருந்தது. விக்ரம் அவ்வளோ வெறியாக வந்து தாக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதை செஞ்சுட்டாங்க. பட் இருந்தாலும் அதை வந்து பண்ணியிருக்கக்கூடாது விக்ரம். ஓகே, ஆனால் அவர் பண்ணுற விஷயங்கள் உண்மையிலே ஒரு கரெக்டாக இருக்கான்னு உங்களுக்கு தோணுதான்றது சொல்லுங்கள். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்துனா 36,662 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.58. ஸோ சாண்ட்ராக்கு இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு. கமருதுக்கும் சாண்ட்ராக்கும் பயங்கரமான சண்டையாக வெடிக்க போதும். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் தான் எங்களுடைய காதலுக்கு இடைஞ்சல்ற அளவுக்கு வந்து சண்டை போட போகிறாங்களாம். பாவமாக இருக்குது சாண்ட்ரா பார்க்க. பட் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி இதான் இந்த மாதிரி காதல் ஜோடி கணவன் மனைவி இவங்க கிட்டலாம் நடுவில் நம்ம போகவே கூடாது. போனால் நம்மளுக்கு தான் வந்துட்டு அது வந்து பிரச்சனையாகிறதுக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்குது. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 35,963 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.46. ஸ்டார்டிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அவர் தான் இருக்கார் போல இருக்குது விக்ரம். அது மட்டும் இல்லாமல் விக்ரமோட நேற்று அந்த வெறியான தாக்குதல் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. குறிப்பாக விஜய் போகிறதெல்லாம் ரொம்ப மோசமாக வந்து தாக்கியிருந்தார். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 20,850 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.73. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கண்டிப்பாக வந்து சுபிக்ஷாவும் விக்ரமும் தான் போக போகிறாங்கன்ற மாதிரி தோணுது. பட் இது அன்ஃபேர். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இவங்க எல்லாரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,57,100 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.